நம்மளுக்கு முன்னாடி வந்து ஒரு தஞ்சாவூர்ல ஃபேமஸான செலிபிரிட்டி தான் போயிட்டு இருக்காரு. அட, முன்னாடி ஸ்கூட்டில போறது இந்த பிரபலம் தானே. பறக்கிறாரு. செலிபிரிட்டிய பார்த்ததும் கார்ல சேஸ் பண்ணி விடாம பின்னாடியே போயிருக்காங்க. கடைசியில நடந்ததுதான் அல்டிமேட்டான ட்விஸ்டே. நல்லா இருக்கீங்களா? உங்களை தானே பார்க்க வந்துகிட்டு இருக்கோம். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் நாங்க. நானும் இங்க மங்களபுரத்துல இருந்து என்னடா ஒரு வண்டி சிவப்பு கலர் வண்டி நம்ம நானும் ஓவர்டேக் பண்ணி வந்துகிட்டே இருக்கேன், பின்னாடி விரட்டி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்கறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங் டைத்துல வந்து ஹெல்மெட் கொடுக்க வருவோம். ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு யாருக்கடா கொடுக்கலான்னு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு இருக்காரு அண்ணனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு இருந்தோம். எங்களோட சார்பில் வந்து ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தா வாங்கிக்கலாம். கண்டிப்பா ஹெல்மெட் போடாம போறது மிகப்பெரிய தவறு. நான் பக்கத்துல வீடு இருக்கிறதுனால சும்மா ஒரு சின்ன ஒரு ஜாமான் வாங்குறதுக்காக போனேன். நான் சிட்டிக்குள்ள போகல, போனேன்னா ஹெல்மெட் போட்டு தான் போவேன். அதனால யாருமே ஹெல்மெட் கண்டிப்பா நம்ம உயிர் கவசம், அதை நீங்க கண்டிப்பா எல்லாருமே அணிஞ்சிட்டு தான் இருசக்கர வாகனத்தை ஓட்டணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நான் ஏத்துக்கிறேன். உங்களுடைய தொண்டு, உங்களுடைய சேவை தொடர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றவங்க உயிர் மேலே நீங்கள் வச்சிருக்க அக்கறையும், சாலையில் போகிறவங்க பத்திரமா இருக்கணும், பத்திரமா குடும்பத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு உங்களுடைய உயர் எண்ணத்துக்கு தஞ்சை மண்ணின் மைந்தனா என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல விஷயங்கள் தொடரட்டும். கரெக்டாக இருக்கேன், சூப்பராக இருக்கேன், வாழ்த்துக்கள். நான் வந்து நிறைய இதில் தான் இப்போ சோசியல் மீடியாவில் தான் பார்த்துருக்கேன், நேரில் இப்போ தான் பார்க்குறேன். அது எனக்கே நடந்திருக்கு. நன்றி. அசார் இன்ஸ்டா ஐடி அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிங்கர் ஆண்டனி தாசன் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. நிறைய சாங்ஸ் பாடியிருக்காரு. டிப்பம் டப்பம், சவடிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய குரல்ல சூப்பர் ஹிட் ஆன பாடல்கள் நிறையவே இருக்கு. கார்ல போன இவங்க பாத்தீங்கன்னா அங்க வண்டியில முன்னாடி போறது நம்ம ஆண்டனி தாசன் அண்ணன் தானே அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. பின்னாடியே சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டனி தாசன் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அண்ட் அவரும் வண்டியை நிறுத்திடுறாரு. ஒன்னும் இல்லைண்ணா, நீங்க வந்து வண்டியில போயிட்டு இருந்தீங்களா, உங்களுக்கு நாங்க ஹெல்மெட் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், சோ அதனால புது ஹெல்மெட்டை உங்களுக்கு வந்து கிஃப்டா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டனி தாசன் அவர்களுக்கு ஒரு புது ஹெல்மெட்டையும் கொடுத்திருக்காங்க. வீடு பக்கத்துல தான் இருக்கு, நான் சும்மா கடைக்கு வந்தேன், சோ அதனால ஹெல்மெட் போடாம வந்துட்டேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இளைஞர்களுடைய முயற்சியை பாராட்டவும் செஞ்சிருக்காரு. ஆண்டனி தாசன் அவர்களுக்கு ஹெல்மெட்டை கொடுத்துட்டு அவங்களும் போட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பி இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மிட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், பிருத்வி இன்னர்வேர்.